குட் மார்னிங் மச்சான் மச்சீஸ் 10 days மைண்ட் கண்ட்ரோல் சேலஞ்சில் இன்னைக்கு டே 3. இன்னைக்கு வந்து NCC இருந்தது. ஆனால் சரியான டயர்டு, நல்லாவே தூங்கிட்டேன். அவசரமாக இருந்துச்சோடி அந்த பஸ்ஸை பிடிக்கலான்னு சொல்லிட்டு. எந்த அளவுக்கு அவசரம்னா ஷாக்ஸ் கூட போடல, சும்மா ஷூவை எடுத்து போட்டு சீக்கிரமாக வந்துட்டேன். அப்புறம் இதான் நான் வாங்கியிருந்த ஆர்மி கேப்பு. நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் ஒரு 500 ஒரு வழியாக பஸ்ஸும் பிடிச்சி பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டேன். பஸ்ஸில் உட்காந்து தான் ஷாக்ஸ் போட்டு நல்லா ஷூவை இறுக்கி நல்லா டைட்டாக கட்டிட்டேன். எக்ஸாமும் பக்கத்தில் வந்துச்சு, வேறு வழியே இல்லை, படிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கிற டைமில் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுட்டு இருக்கேன். ஒரு வழியாக அடுத்த பஸ்ஸுக்கு டைமுக்கு வந்துட்டேன். இந்த பஸ்ஸுக்கு கொஞ்சம் நேரம் நின்று வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த பஸ் வந்துருச்சு. நேராக பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டு டிக்கெட் எடுத்துட்டு கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே வந்துட்டே இருந்தேன். 2 பஸ் ஓகே, இந்த 3வது பஸ் பிடிக்கிறது தான் பெரிய சவாலாக இருக்குது. ஓடி வந்தே பஸ் ஏற வேண்டிய நிலைமையாக இருக்குது. ஒரு வழியாக அந்த பஸ் ஏறிட்டேன். என்னோட ஃப்ரெண்டு சீட்டு போட்டு வச்சிருந்தான், அதனால் பிரச்சனையே இல்லை, வந்து உட்காந்துட்டேன். அவனுக்கு சரியான தூக்கம், நல்லா தூங்கிட்டு வந்துட்டு இருந்தான். பஸ்லேருந்து இறங்கி வழக்கம் போல ரன்னிங் தான். இன்றைக்கும் டைம் ஆயிடுச்சு. நானும் என் ஃப்ரெண்டும் நாங்களாம் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஸ்பீடாக ஓட முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்பீடாக ஓடிட்டு இருந்தோம். ஓட முடிஞ்ச அளவுக்கு ஓடிட்டு மறுபடியும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் விட்டு கொஞ்ச நேரம் இயற்கையை ரசிச்சுட்டு இருந்தோம். சூப்பராக இருந்துச்சு. இந்த இடம்லாம் பார்க்கறதுக்கு அருமையாக இருக்குது. ஒரு 10 நிமிஷம் இருந்து மறுபடியும் வேடிக்கை பார்த்துட்டு மறுபடியும் சரியான ஓட்டம். 2 பேரும் முடிஞ்ச அளவுக்கு மறுபடியும் எந்த அளவுக்கு ஓட முடியுமோ அந்த அளவுக்கு சரியான ஓட்டம். ஆனால் என்னதான் ஓடியும் மறுபடியும் டைம் ஆயிடுச்சு. வேற வழி இல்லை, போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போக ஆரம்பித்தோம். காலங்காத்தாலேயே ஒரு அதிர்ச்சியான காட்சி. ஊருக்கு நல்லதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நல்லது பண்ணுங்க, ஆனால் ஒரு நல்லதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கட்டத்தை தான் பண்ணுறீங்க. இதுதான் எல்லாரும் பண்ணுறது. கரண்ட் கொண்டு வர அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நிழல்ல கொண்டு வர மரத்தை வெட்டுறீங்க. அதுதான் நம்மளுக்கு ஆக்சிஜனும் தருது. குருவிகளுக்கு அதான் வீடாவும் இருக்கு. இன்னும் நிறைய பயன் கிடைக்குது. அந்த மரத்தை போய் இப்படி வெட்டி தள்ளிக்கிறீங்களே, உங்களுக்கு எல்லாம் என்னடா வரப்போகுது? கரண்ட் கொண்டு கொடுத்துட்டீங்க, இந்த அத்தனை வருஷம் மரம் வாட்டி ரிட்டர்ன் வருமா? நீங்க எல்லாம் வேற இடத்துல இது நீங்க நெட்டு வைப்பீங்களா? வெட்டியே தள்ளிட்டீங்க. வெட்டின கையால் இப்போ இன்னொரு மரத்தை நெடுவே நீங்க என்னதான் பண்ண போறீங்கன்னு தெரியல. அப்புறம் போற வழியில நம்ம கொக்கி குமாரையும் பார்த்தேன். NCCல எல்லா பயிற்சியும் முடிஞ்சுது. எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். அப்புறம் இன்னொரு முக்கிய செய்தி, NCCல வந்து எனக்கும் என்னோட ஃப்ரெண்டுக்கும் ஒரு சின்ன சேலஞ்ச் வச்சோம். ஒரே ஒரு பொசிஷன் வந்து சொல்லி அந்த பொசிஷன்ல யார் கடைசி வரைக்கும் ஸ்டாண்டர்டா நின்றுட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் காம்படிஷனு. அதுல நான் கடைசி வரைக்கும் நின்றுட்டு இருந்து நான் ஜெயிச்சிட்டேன். அதனால தோத்தம் வந்து ஜெயிச்சவனுக்கு ஜூஸ் வாங்கி தரணும் அப்படிங்கிறது தான் பெட்டு. அதே மாதிரி அவனும் கூப்பிட்டு வந்து எனக்கு ஜூஸ் வாங்கி கொடுத்தான். அதையும் வாங்கி குடிச்சிட்டு மறுபடியும் ஃபைனலா வீட்டுக்கு கிளம்பிட்டேன். ஆல்ரெடி கால் வலி, வேறு வழியே இல்லை, நின்று தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு போயிட்டு இருந்தேன். சீட்டு வேறு கிடைக்கல. அவனுக்கு சீட்டு கிடைச்சிது, அவன் உட்காந்துட்டான். அப்புறம் மறுபடியும் வேடிக்கை பார்த்துட்டே வந்துட்டே இருந்தேன். அப்புறம் ஈரோடு போயிட்டு இன்னொரு பஸ் மாற்றிட்டேன். அதில் சீட்டு கிடச்சிது. நானும் என்னோட ஃப்ரெண்டு உட்காந்துட்டு பேசிகிட்டே வந்துகிட்டே இருந்தோம். அப்புறம் இன்றைக்கி நடந்த கதையெல்லாம் பேசிட்டு அவனும் கேப் வாங்கி போட்டு பார்த்தான். அவனுக்கு சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் பேசிட்டு வந்துட்டு இருந்தோம். அப்புறம் 2-3 ஃபன்னெல்லாம் பண்ணோம். கால் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு காலை தூக்கி கம்பி மேலே போட்டு ஃபன் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தோம். சூப்பராக இருந்துச்சு. ஆனால் நாங்கள் மட்டும்தான் காலை இப்படி மேலே போட்டு உட்காந்து வந்துட்டு இருக்கோம்னு நினச்சா இன்னொரு தாத்தா எங்களுக்கு மேலே டஃபை கொடுத்துட்டு டாவா கால் மேலே கால் போட்டு உட்காந்து வந்துட்டு இருந்தாரு. என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. அப்புறம் அவனுக்கும் அவனோட ஸ்டாப் வந்துச்சு. அவனுக்கும் டாடா பாபாய் சொல்லிட்டு மறுபடியும் நானும் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். இதோட இன்னைக்கு நாள் முடிச்சுக்கிறேன். தன்னம்பிக்கை வருங்க, வெற்றி நிச்சயம். நாளைக்கு பார்க்கலாம்.